குழந்தைகள் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? குழந்தைகள் தினத்தோட நோக்கம், இந்த விழா எங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறது என்பதன் விரிவான தகவல்கள் குறித்து பார்க்கலாம். இந்தியாவில் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. குழந்தைகள் தினம் என்பது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இது பெரியவர்களுக்கும் ஒரு முக்கியமான நாள் தான். 1956 இருந்து குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை நவம்பர் 20ஆம் தேதியை உலகளாவிய தினமாக, அதுவும் குழந்தைகள் தினமாக அறிவிச்சிருந்தாங்க. குழந்தைகளின் முக்கியத்துவம் மற்றும் அவர்களோட உரிமைகளை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூகத்துல சிந்தனையாளர்களாக உருவாக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். குழந்தைகள் ஒரு தோட்டத்தில் உள்ள மொட்டுக்களை போன்றவர்கள். அவர்களை மிகவும் கவனமாகவும் அதே நேரத்துல ரொம்ப அன்புடனும் நாம் பராமரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த நாட்டின் எதிர்காலம், நாளைய குடிமக்கள் என்று நேரு ஒரு முறை அவருடைய உரையாடல்ல கூறியிருந்தார். எனவே இவருடைய பிறந்த நாளையே குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இளைஞர்கள் மத்தியில இவர் அதிக பிரபலமாக இருந்தார். இவரை குழந்தைகள் ஆசையோடு நேரு மாமா அப்படின்னு அழைத்து வந்தனர். ஜெனீவாவில் 1925ஆம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகள் நல்வாழ்வு தொடர்பான சர்வதேச மாநாட்டில் குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமைகள் மற்றும் அவர்களுக்கான கல்வி உறுதி குறித்து அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1954ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அமைப்போட பொது சபை சர்வதேச குழந்தைகள் தினம் என்ற ஒரு கருத்தாக்கத்தை ஏற்றுக்கொண்டு இன்று பல்வேறு நாடுகள்ல பல்வேறு தேதிகளிலும் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் தான் ஜவஹர்லால் நேரு. இவர் குழந்தைகள் மீது அதீத அன்பு கொண்டவராக இருந்தார். குழந்தைகள் நம் நாட்டின் எதிர்காலம் என்பதில் உறுதியாக இருந்தார். அதனையே அவர் தீவிரமாக வலியுறுத்தினார். குழந்தைகளுக்கான நலம், உரிமைகள் மற்றும் கல்வியில் முக்கியத்துவமும் செலுத்தினார். குழந்தைகளை அன்போடு அரவணைச்சார். இந்த விழாவின் நோக்கமாக சொல்லப்படுவது என்னவென்றால், நவம்பர் 14 அன்று உலகம் முழுக்க குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வந்தாலும் ஒருபுறம் குழந்தை தொழிலாளர்கள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறார்கள். நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாமல் அனைத்து குழந்தைகளுக்குமே அடிப்படை கல்வியும் அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்பதே குழந்தைகள் தின விழாவோட முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. ஒரு நாட்டில் எதிர்காலம் என்பது குழந்தைகளிடம்தான் இருக்கிறது. குழந்தைகள் வேற்றுமையில்லாத வெளிப்படையான கற்றல் திறனை கொண்டவர்கள். குழந்தைகள் கல்வி என்பது ஒரு நாட்டின் நாளை எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தி கொண்டுள்ளது. குழந்தைகள் என்பவர்கள் ஒரு நாட்டின் மிகப்பெரிய சொத்து. அவர்கள்தான் ஒரு நாட்டின் எதிர்காலம் என நேரு கூறினார். அவரோட வார்த்தைகளுக்கு இணங்க குழந்தைகளுக்கான அடிப்படை தேவை என்பது கல்வி மற்றும் மருத்துவமாகும். குழந்தைகளுக்கான நலன்ல கவனம் செலுத்தினால் ஒரு குடும்பம் மட்டுமின்றி ஒரு நாட்டில் எதிர்காலமே மேம்படும். உலகிலேயே குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நாடு பெருமைக்குரிய நம்முடைய இந்திய நாடுதான். நேருவின் அத்தனை புகைப்படங்களிலும் மிக சிறப்பு பெற்றவை குழந்தை செல்வங்களோடு அவர் இருக்கக்கூடிய புகைப்படம் தான். ஜவஹர்லால் நேரு அரசியல் துறைகள தேர்ச்சியும் எத்தனை அனுபவம் பெற்றிருந்தாலும் உள்ளத்தால் குழந்தை மனதுடனே இருந்ததால் குழந்தைகளின் வளர்ச்சி முன்னேற்றத்துல அதிகம் ஈடுபாடு காட்டினார். குழந்தைகளுக்கு சரியான முறையில கல்வி போதிக்கப்பட வளர்ச்சிக்கு வித்திட வேண்டும் என்பதுல கவனமாக இருந்தார் நேரு. குழந்தைகள் மீது அன்பு செலுத்த வேண்டும், குழந்தைகளுக்கான கல்வியை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதே நம் இந்தியா மட்டுமின்றி சர்வதேச நாடுகளோட குறிக்கோளாகும். அந்த வகையில நம் இந்தியா முன்னேறிய நாடாக இருக்கு. குழந்தைகளுக்கான கல்வி, மருத்துவம், விளையாட்டு, நலன் ஆகியவற்றில் பல்வேறு விதமான திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கல்வியின் முதன்மையான நோக்கம் சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய விருப்பத்தை உருவாக்குவதுமாகும். பெற்ற அறிவை தனிப்பட்ட நலனுக்காக மட்டுமின்றி பொது நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நேரு சொன்னாரு. அதன்படியே குழந்தைகளும் கல்வி கற்று நாளைய சமுதாயத்திற்கு பங்களிப்பாக இருப்பேன் என உறுதிமொழி ஏற்க வேண்டும். எத்துறையில் நாம் கால் பதித்தாலும் பொது நலனுக்கான சிந்தனையை கொண்டிருப்பேன் என உறுதியாக இருக்க வேண்டும். நேரு கண்ட நாளைய எதிர்காலமான குழந்தைகளுக்கான நாள் குழந்தைகள் தினமாகும்.